இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்டா மாற்றம் செய்வது குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தானியங்கி முறை பட்டா மாறுதல் பணிக்காக பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவில் சில முக்கிய அறிவுறுத்தல்களை பதிவுத்துறை வழங்கியிருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முன்பு போல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தற்போது பத்திரப்பதிவுத்துறையில் ஆன்லைன் மயமாக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு செய்யப்படும் சொத்து விவரங்கள் அடிப்படையில் தானியங்கி முறையில் ஆன்லைன் பட்டா மாற்றம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. தானியங்கி முறை பார்த்தீங்கன்னா வரும் 15ஆம் தேதி முதல் 100% தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த தானியங்கி பட்டா மாறுதல் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த பதிவுத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக சார் பதிவாளர்கள் ஆவண எழுத்தாளர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியமில்லாத நிலைக்கிரயங்களில் பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்ட உடனே பட்டா மாற்றம் தானியங்கியாக மேற்கொள்ளப்படும். எனவே கிரயம் பெறுபவர் துரிதமான பட்டா மாறுதல் சேவையை பெற தனது கைபேசி எண் மற்றும் ஆதார் எண் வழங்க வேண்டும். இந்த ஆவண தயாரிப்பின் போது சில விவரங்களை சரிபார்த்து கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி கிரயம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யும் நபர் பெயரில் பட்டா இருப்பதை தவறாமல் உறுதி செய்து கொள்ள வேண்டும். கிரயம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யப்படும் சொத்து விவரமும் அளவுகளும் 4 எல்லைகளும் வருவாய்த்துறை நடப்பு சான்றுகளுடன் ஒத்திருப்பதை உறுதி செய்து கொண்டு அதன்படி ஆவணம் தயாரிக்க வேண்டும். முன் ஆவண சொத்து இதர விவரங்களை சரிபார்த்து ஆவணம் தயாரிக்க வேண்டும். சொத்து வரியின் கட்டண ரசீது, தண்ணீர் வரி ரசீது, வரி விதிப்பு பெயர்களை சரிபார்த்து ஆவணம் தயாரிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பத்திரப்பதிவின் போது சரியான மொபைல் ஃபோன் எண்ணை அளிக்க வேண்டும் என்று வருவாய் அதிகாரிகள் அறிவுறுத்துகிறார்கள். இதற்கான காரணம் தானியங்கி முறை பட்டா மாறுதல் திட்டத்தில் பெரும்பாலான விண்ணப்பங்கள் பாதியில் முடங்குகிறது. இந்த விண்ணப்பங்களில் சொத்து வாங்குவோர் தங்களது சரியான மொபைல் எண்ணை கொடுக்காமல் இருப்பதே விண்ணப்பங்கள் முடங்க காரணம் என்று கூறப்படுகிறது. ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவுக்கு விவரங்களை உள்ளீடும் செய்யும் போதே சொத்து வாங்குவோரின் உண்மையான மற்றும் பயன்படுத்தும் மொபைல் எண்ணை கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு பட்டாக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அதாவது பத்திரங்கள் முக்கியமாக பட்டாக்கள் முக்கியமாக என்று பலருக்கும் சந்தேகங்கள் இருக்கும். அப்படி பார்த்தால் பட்டாவே மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. காரணம், சொத்தை விற்பவருக்கும் வாங்குபவருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக அரசு பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றி பத்திரப்பதிவு தொடர்பான பணிகளை முறைப்படுத்தி வருகிறது. அதன்படி நிலவுடைமை தகவல்களை பாதுகாக்கும் துறையிலிருந்து ஒரு நிலம் இன்னார் பெயரில் உள்ளதென்று பெறப்படும் ஆவணங்களாக பட்டாக்கள் உள்ளது. அது மட்டுமில்லாமல் பட்டாக்களே பெரும்பாலான சமயங்களில் சட்டபூர்வமான உடைமை என்பதை நிறுவ முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. இந்த பட்டாக்கள் உங்கள் சொத்து அடையாள ஆவணமாகும். இது இருந்தால் உங்களுடைய சொத்துக்களை வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இதனால் நீங்கள் பத்திரப்பதிவு செய்யும் போதே உங்களுடைய ஆதார் எண் மற்றும் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் பயன்படுத்துகிறீங்களோ சரியான மொபைல் நம்பர் கொடுங்க. 15ஆம் தேதியிலேருந்து இது நடைமுறைக்கு வருவதாக கூறப்பட்டுள்ளது. இனிமேல் பத்திரப்பதிவு செய்தலே ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாற்றம் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் பட்டா மாற்றம் செய்வது சம்மந்தமாக வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.